நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிரிப்சன் பேசுறேன். நம்ம நேத்து கொடுத்திருந்த கோல்டு கால் வந்து ஆல்மோஸ்ட் 180 இல்ல 200+ பிப்ஸ் ப்ராஃபிட் குடுத்துருந்துச்சு. பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்டின்னா, ஒரு 32 பிப்ஸ் ப்ராஃபிட்லயே க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் மார்க்கெட் நல்லாவே ஃபாலோ ஆயிருந்துச்சு. ஸோ ட்ரேடர்களின் நலன் கருதி நம்ம வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட்ல க்ளோஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் நீங்க இதுவரை நம்மளோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து குடுக்குற அப்டேட்ஸ் உங்களுக்கு தவறாம கிடைக்கும். இதுநாள் வரைக்கும் நம்ம கோல்ட பத்தி தான் நம்ம நிறைய அனலைசிஸ் கொடுத்திருந்தோம். டேஸ்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி, இண்டிகேட்டர்ஸ் ஒரு இதுக்கும் தெளிவான வீடியோஸ் இருக்கும். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணி, லேர்ன் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சாட்டர்டே கொடுக்க வேண்டிய ஸோ வெளியூர் பயணங்கள் போயிருந்ததுனால, நம்ம வந்து அந்த வீடியோ பதிவு பண்ண முடியல. ஸோ கோல்டோட ஷார்ட் டேர்ம் அனலைசிஸ் ஒரு லென்த்தா போகாம ஷார்ட்டா மட்டும் இப்போ பார்க்க போறோம். கோல்ட பொறுத்தளவுக்கு மார்க்கெட் கிளியரான ஒரு 1810 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் ஜோனை கிளியரா பிரேக் பண்ணி ஒரு அப் ட்ரெண்ட கன்டின்யூ ஆச்சு. அப் ட்ரெண்ட கன்டின்யூ மட்டும் ஆகல. ஒரு அன்ஈவன் பேட்டர்ன்ல கன்டின்யூ ஆச்சு. மார்க்கெட் கிளியரா பாருங்க. ஒரு பேரலல் நீங்க லைன் எடுத்துட்டாலும் மார்க்கெட் கிளியரா ஒரு சார்ட் நமக்கு கிடைக்காது. ஸோ கனெக்ஷனே ஆகாது. ஒரு அன்ஈவனா வந்து நம்மளோட சார்ட்ஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு அப்ல மட்டுமே ஷார்ட் டேர்ம் கரெக்ஷன் ஆகி அப்ல வந்து ரொம்ப போயிட்டே இருக்கு. ஸோ அதனால ட்ரேடர்ஸ்க்கு நிறைய பேருக்கு ப்ராஃபிட் பண்ண முடியாம ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக். ஸோ இது என்ன ரீசன்ஸ்னால அப்படிங்கிறத மட்டும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம இப்போ பேரலல் லைன் ட்ரா பண்றத எடுத்துட்டோம். நமக்கு 2வது சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1880 இது நம்ம லாஸ்ட் வீக் ஸ்டாப் லாஸா கொடுத்திருந்தோம். அதையும் பிரேக் பண்ணி மேல போயிட்டான். ஸோ அப்போ இதுக்கு ஸ்டாப்பே கிடையாதா? எங்க தான் போய் நிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்து நமக்கு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா 1830 வந்து நமக்கு ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருந்துச்சு. இந்த இடம். நமக்கு இது ஒரு 1830 அப்படிங்கிறது ஒரு 1830 அப்படிங்கிறது நமக்கு ஒரு மெயின் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருந்துச்சு. இப்போ அதையும் ஒபே பண்ற மாதிரி தெரியல. மார்க்கெட் கிளியரா ஒரு பவர்ஃபுல் அப் ட்ரெண்ட் மொமெண்டம்ல இருக்கு. ஸோ இப்போ அடுத்து எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1945 இந்த இடத்துல நமக்கு அடுத்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மேபி இதையும் பிரேக் பண்ணி உடைச்சு போனா எங்க போவான்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அடுத்த சப்போர்ட் பார்க்கும்போது 1960 நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல என்ன ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு கிளியர் சார்ட் பேட்டர்ன் இல்ல. மேபி ஒரு ரீடெஸ்ட்டோ, ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது. கிளியரா இதில் பார்த்தீங்கன்னா, மற்ற சார்ட்ஸ்லாம் இருக்கும். இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகும், மேலே போகும். இந்த இடத்துல டச் பண்ணும், ஃபால் ஆகும், டச் பண்ணும், ஃபால் ஆகும், டச் பண்ணி ஃபால் ஆகும். பட் வந்து இந்த சார்ட் பேட்டர்ன்ல எதுவுமே இல்ல. ஒரு சும்மா ஏதோ ஒரு கடமைக்கு நம்ம வந்து ட்ரேடர்ஸ்ல காசு புடுங்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத இப்போ தெளிவா பார்க்க போறோம். அண்ட் தென் மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து யாரும் செல் போக வேண்டாம். அதாவது 1934ல இருந்து நம்ம செல் போக வேண்டாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோட ப்ரொஜெக்ஷன் படி சொல்றேன். மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ஒரு செல் ஆகும். ஆனா ஒரு ஷார்ட் டேர்ம் செல் தான். இங்கேருந்து ஒரு ஷார்ட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு 1934ல பொசிஷன் எடுக்க வேண்டாம். கண்டிப்பா மார்க்கெட் 1945 அப்படிங்கிற ஏரியாவை டச் பண்ணும். அந்த இடத்துல நம்ம ஒரு செல் எடுத்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஹை 1960 அப்படிங்கிறத 64 66,000 லிக்விடேஷன் ஹண்ட் ஆகும். அது நம்ம வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ரீஜனா எடுத்துட்டு நம்மளோட டார்கெட் பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1869 அப்படிங்கிறத நம்மளோட டார்கெட் பிரைஸா வச்சுக்கலாம். அஸ் ஆஃப் நவ் நம்ம மார்க்கெட்ல வந்து எந்த செல் பொசிஷனும் போகாம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மார்க்கெட் இங்க பாருங்க இந்த இடத்துல ஒபே பண்ணிருக்கு. அடுத்த இந்த இடத்துல ஒபே பண்ணுமா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா மார்க்கெட் தான் ஒரு கிளியரான ஒரு பேட்டர்னே ஒபே பண்ணலையே. ஸோ அதனால மார்க்கெட் எப்போ 1945 டச் பண்ணுதோ அப்போ அங்கேருந்து ஒரு செல் எடுத்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1966 அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம். அண்ட் தென் இதை நம்ம நோட் பண்ணி காமிச்சிடலாம். ஏன்னா டைம் கொஞ்சம் சிறிதாக இருந்தாலும் கொஞ்சம் அப்டேட் பண்ணி காமிச்சிட்டோம்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும். டிபி வந்து 1869 அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் சொல்லியிருந்தோம் 1964 அப்படிங்கிறது
நம்மளோட ஸ்டாப் லாஸ். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான ட்ரெண்ட் லைன் கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பவர்ஃபுல் டூல், அது என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. மார்க்கெட் இந்த மாதிரி டைமில் ஒரு கிளியரான ஒரு சார்ட் ஃபார்மேஷன் பண்ணாமல் இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபிபனாக்கி டூலை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ட்ரெண்ட் லைனுக்கு அடுத்து நமக்கு பவர்ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபிபனாக்கி டூல். ஸோ ஃபிபனாக்கி டூல் எடுத்தாச்சு. ஒரு ஸ்விங் ஹை 2071 அப்படிங்கிறது ஒரு ஹை. நம்மளோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 1614 அப்படிங்கிறது நம்மளோட லோ. ஸோ இதில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் ஒரு இடத்துலையும் கேட்க பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ரீடெஸ்ட் கொடுத்து புலிஷாக இருக்குது, இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, இங்கே ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கல, அகைன் இதில் ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு, இங்கே ரீடெஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போ என்ன கரெக்டாக அந்த லைனை வந்து ஒரு ஃபிப்ரவரி லைனை வந்து கிளியராக ஒபே பண்ணி கொடுக்கும். ஸோ அஸ் ஆஃப் நவ் நம்ம இந்த அனலிசிஸில் பார்க்கும்போதும் மார்க்கெட் வந்து கிளியராக இந்த லைனை நமக்கு ஒபே பண்ணி ஆகணும். இந்த இடத்துல ஒபே பண்ணி ஆகணும். இது ஆல்மோஸ்ட் வந்து 1896 பிரேக் பண்ணி ஒரு 1973 டச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்குது. நம்ம என்ன தான் ஃபிப்ரவரி டூலாக இருந்தாலும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கண்டிப்பாக மதிக்கும். இந்த இடத்துல நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணிடலாம். வந்து 19:45 அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸு. அண்ட் தென் அதுக்கு மேலே போகும்போது ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 19:60 24. அண்ட் ஸ்டாப் லாஸும் அதுதான் நமக்கு. நம்ம வந்து இப்போ ப்ராப்பராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ட்ரா பண்ணியாச்சு. அடுத்தபடியாக சப்போர்ட் ஜோன் பார்க்கும்போது சப்போர்ட் வந்து நமக்கு 1869 அண்ட் டிபி, இதுதான் நம்மளோட டிபியும் கூட. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் என்ன ரீசன்ஸ்னால இங்கேருந்து ஃபாலோ ஆக போகுது அப்படின்னு. மார்க்கெட் கிளியரான ஒரு அப்நார்மலான சுச்சுவேஷனில் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இந்த இடத்துல டச் பண்ணிவிட்டு கிளியராக ஃபால் ஆகும். இதோட பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துலேருந்து மேலே போயிட்டு மேபி இங்கே வந்து விக் விடுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கேன். மேபி இங்கேருந்தே மேக்ஸிமம் ஃபால் ஆயிரும். 19:50 கிளியராக மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிரும். ஸோ ட்ரேட் பண்ணுறவங்க ப்ராப்பரான ஸ்டாப் லாஸ் மணி மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வந்து பேசிவாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் இப்போ டெக்னிக்கலாக நம்ம என்னென்ன ரீசன்ஸ்னால கோல்டு ஃபாலோ ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது பாருங்கள், கோல்டு எப்படி ஒரு வாரமாக ஒரே ஜோனில் சுற்றிக்கிட்டு இருக்கோ அதே மாதிரி டிஎக்ஸே பாருங்கள் இந்த ஜோன்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கு. புரியுங்களா உங்களுக்கு? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் எப்போ இந்த ஜோனை பிரேக் பண்ணுதோ, அதாவது 101 அப்படிங்கிற ஜோனை பிரேக் பண்ணுதோ, அப்போ கோல்டு வந்து கண்டிப்பான முறையில் இங்கேருந்து மேலே போயிடுவோம். இந்த இடத்துல மேலே போயிடுவோம். அதே இது மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து ரீடெஸ்ட் பண்ணுறான்னு வைங்க, கிளியராக மார்க்கெட் இந்த இடத்துல வந்து டச் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் ஆகி மேலே போகும்போது கோல்டு வந்து கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால் டிஎக்ஸே பிரேக் அவுட்டை பேஸ் பண்ணியும் மார்க்கெட் வந்து கிளியராக ரன் ஆகும். அண்ட் தென் அப்கமிங் டேஸில் நியூஸஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பட் என்னங்கிறது தெரியல. ஃபாரெக்ஸ் ஃபேக்டரியில் போயிட்டு நீங்கள் கேலண்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக வந்துடும். யூஎஸ்டிக்கு வந்து அப்கமிங் நம்ம குடியரசு தினத்து அன்னைக்கு நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து டிமாண்ட் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒன்ஸ் இந்த ஜோனை பிரேக் பண்ணிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக 2000 போயிடும். அதில் எந்தவித மாற்றங்களும் இல்லை. இது ஒரு ஷார்ட் டேர்ம் செல் ப்ரொஜெக்ஷன் தான். ஸோ லாங் டேர்மில் வந்து மார்க்கெட் எப்போவுமே பை அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு வீடியோவோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.